பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறத நேற்றுக்கு பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஆரோக்கியமாக வாழ்கிறதனுடைய அவசியம், அன்றாட வாழ்க்கையில் உடற்பயிற்சி எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆரோக்கியமாக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உடம்பு கட்டுப்பாடாக வச்சுக்கணும். உணவு கட்டுப்பாடு அவசியங்கிறத பார்த்தோம். இதில் ஒரு விஷயத்தை மனப்பக்குவத்தை மாற்றிக்கணும். அதாவது ஃபிட்டாக உடம்பு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நினச்சிக்கணும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, எனக்கு ஒரு வீடு இருக்குது, பைக் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு கார் இருக்குது, இல்லை பெண்கள் இவ்வளோ நகை நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி எனக்கு ஸ்லிம்மான உடம்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நம்ம வச்சுக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு மேலே நமக்கு கவனம் போக ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அளவாக சாப்பிடணும் அல்லது உடற்பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி கவனம் நமக்கு திரும்ப ஆரம்பிக்கும். ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இல்லையா, ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லி. பெரிய சொத்து, ஆரோக்கியங்கிறது மிகப்பெரிய சொத்து. சிறிய வயதில் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்துருப்பீங்க. நடு வயதுக்காரவங்க மருத்துவத்திற்காக நிறைய செலவு செய்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு பாடமாக அமையணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. எனக்கு உடற்பயிற்சி செய்கிறதுக்கே நேரம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரஷ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி யாரும் பல் துலக்காமல் இருந்துறதில்லை. தினமும் அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குற மாதிரி உடற்பயிற்சிக்கு ஒரு நேரம் ஒதுக்கணும். இந்த உடற்பயிற்சிக்கு நேரமே இல்லைன்னு சொல்கிறவங்ககிட்ட நான் தமாஷா ஒரு விஷயம் சொல்லுவேன். ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், அந்த எக்ஸசைஸ் மட்டுமாவது பண்ணுங்க அப்படின்னு. என் நண்பர்கள் சொன்னாங்க, எப்படின்னா எக்ஸசைஸ் அப்படின்னாங்க. தலையை மட்டும் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக ஆட்டுங்க, இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக ஆட்டுங்க, இவ்வளவு தானா அப்படின்னு என் நண்பர் சொன்னார். சின்ன எக்ஸசைஸாக இருக்கே, தலையை ஆட்டினா மட்டுமே உடம்பு குறைஞ்சிருமா அப்படின்னு சொன்னார். ஆனால் நண்பரே, ஒரே ஒரு கண்டிஷன், இந்த தலையை ஆட்டுற எக்ஸசைஸை நீங்கள் டைனிங் டேபிளில் சாப்பாடு பரிமாறும் போது செய்யணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நண்பர் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது சாப்பாடு பரிமாறும் போது தலையை ஆட்டி எனக்கு சாப்பாடு போதும் அப்படிங்கிற எக்ஸசைஸை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, குறைஞ்சபட்சம் அந்த எக்ஸசைஸாவது செஞ்சோம்னா நம்மளுடைய உடல் பருமன் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ சரி நேயர்களே, இது வரைக்கும் நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதனுடைய அவசியத்தை நம்ம பார்த்தோம். உணவை கட்டுப்பாடாக வைக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். அடுத்து வாழ்க்கையில் முடிவெடுக்கிற திறமை எந்த அளவுக்கு அவசியம், இந்த முடிவெடுக்கக்கூடிய திறமையை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது வாழ்க்கையில் முடிவெடுக்கிற திறமையை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருந்திருப்போம். ரொம்ப முக்கியமான முடிவாக இருக்கட்டும். உதாரணத்துக்கு, நம்ம சேர்ந்த பள்ளி, நம்ம தேர்ந்தெடுத்த படிப்பு, நாம் எடுத்துக்கிட்ட வேலை, நாம் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை துணை. நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தோன்னா இது மாதிரியான முக்கியமான முடிவுகளை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம எடுத்திருப்போம். ஆக இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் நாம் எடுத்த முடிவுகளின் விளைவு தான். இவ்வளோதான் சுருக்கம். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முடிவெடுப்பது என்பது ரொம்பவும் முக்கியமான விஷயம். சில விஷயங்கள் வாழ்க்கையில் அதாம அமையும். ஆனால் பல விஷயங்கள் நாம தான் அமைச்சுக்கணும். இந்த நாம தான் அமைச்சுக்கணுங்கிற விஷயத்தை நாம தான் முடிவு பண்ணணும். அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதும் தவறு, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறதும் தவறு. சில முடிவுகளை உடனடியாக எடுக்க வேண்டியிருக்கும், சில முடிவுகளை ஆறாமற ஆலோசனை செய்து எடுக்க வேண்டியிருக்கும். எந்த முடிவை உடனடியாக எடுக்கணும், எந்த முடிவை தள்ளி போட்டு எடுக்கலாம் அப்படிங்கிற மனப்பக்குவம், ஒரு முதிர்ச்சி நமக்கு இருக்கணும். முடிவெடுப்பதற்கு சரியான நேரம் இருக்குது. அந்த சரியான நேரம் எது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். பெரிய பிரச்சனை வர்ற வரைக்கும் ஒரு முடிவை தள்ளி போடலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்தை நம்ம தவிர்க்கணும். பிரச்சனை வருவதை முன்னரே உணர்ந்து அறிந்து அந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்கு என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வந்துடணும். பிரச்சனைக்கு இதுதான் முடிவுன்னு தெரிஞ்சு அதற்கான செயல் திட்டத்தை நம்ம வகுக்க ஆரம்பிச்சிடணும். சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயம் வேணும். ஒன்று சுயபுத்தி. சுயபுத்திங்கிறது என்ன?
நமக்கு நாமே சிந்தனை செய்து நம்முடைய அனுபவத்திலிருந்து நமக்கு தோன்ற விஷயம் சுய புத்தி. இன்னொன்று இருக்கு சொல் புத்தி. அதாவது நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் இது சரி தவறு அப்படின்னு நமக்கு ஆலோசனை சொல்றாங்க இல்லையா, அதை நம்ம தெரிஞ்சு அதை வைத்து நாம் எடுக்கக்கூடிய முடிவு. ஆக நாம் முடிவெடுப்பதற்கு முன்பு இது ரெண்டுமே அவசியம். சுய புத்தியும் அவசியம், சொல் புத்தியும் அவசியம். சில முடிவுகளை உணர்வு பூர்வமாக எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் சில முடிவுகளை அறிவுபூர்வமாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. லாஜிக் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கையில் லாப நஷ்டம் கணக்கு பார்த்து எடுக்கக்கூடிய முடிவுகள். ஆக நாம் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எது உணர்வுபூர்வமான முடிவுகள், எது அறிவுபூர்வமான முடிவுகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். முடிவெடுப்பது அப்படிங்கிறது ஒரு தனி திறமைங்க. இதைத்தான் மேனேஜ்மெண்ட்டில் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுக்குறாங்க. முடிவெடுப்பதற்கு முன்பு நமக்கு நாமே சில கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. முதல், நம்மை எதிர்நோக்கியுள்ள பிரச்சனை என்ன? இது சாதாரண கேள்வியாக தெரியும். ஆனால் நீங்கள் உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள், இது கஷ்டமான கேள்வி. நமக்கு நிறைய நேரம் நம்ம எதிர்நோக்கி உள்ள பிரச்சனை என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான பதில் இருக்காது. பல பேருக்கு பிரச்சனையை பற்றி மனப்பிரமை இருக்கும், பயம் இருக்கும். சின்ன பிரச்சனையாக இருக்கும், அதை அதீதமாக இவங்க கற்பனை செய்து வச்சுருப்பாங்க. சில பேருக்கு இந்த பிரச்சனையோட தன்மை என்ன அப்படின்னே தெரியாது. இப்போ உறவு சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், பணம் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ரெண்டு கலவையாக இருக்கலாம். ஆக அந்த பிரச்சனையோடைய அடித்தளத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இருக்குது. ஸோ முதல் கேள்விக்கான நம்ம பதில் என்ன இருக்கணும்னா, நம்ம எதிர்நோக்கி உள்ள பிரச்சனை என்ன அப்படிங்கிறதுக்கான பதில் தெளிவாக இருக்கணும். அடுத்து, முடிவெடுப்பதற்கு சரியான நேரம் வந்துடுச்சா அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கே முடிவெடுக்கணுமா, இல்லை தள்ளி போட்டு அடுத்த வாரம் முடிவு எடுக்கலாமா, இது பெரிய பிரச்சனையா இல்லை சின்ன பிரச்சனையா அப்படிங்கிறதுக்கான பதிலும் நம்மக்கிட்ட இருக்கணும். அடுத்து, இந்த பிரச்சனை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை, இப்போ எடுக்க போட முடிவு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு. நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன முடிவுகளாக எடுத்திருப்போம், வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய முடிவுகளும் எடுத்திருப்போம். அதனால் இப்போ எடுக்கக்கூடிய முடிவு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுக்கு ஏற்ப தான் நம்ம நேரம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒதுக்க வேண்டியிருக்கும். அடுத்து, முடிவெடுப்பதற்கு முன்பு அது சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் நம்ம சேகரிச்சிட்டோமா அப்படிங்கிறதுக்கான பதில் இருக்கணும். அடுத்து, முடிவெடுப்பதற்கு தேவையான விஷயங்களை சம்பந்தப்பட்டவர்களை அணுகி ஆலோசனை கேட்டுட்டோமா. ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம்னா ஒரு டாக்டரை போய் கேட்டிருக்கணும், ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளம்னா ஒரு இன்ஜினியரை போய் கேட்கணும், ஒரு ஆடிட்டு அக்கௌண்டிங் மேட்டர்னா ஒரு ஆடிட்டரை போய் நம்ம அணுகி கேட்கணும். இதைத்தான் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நம்ம சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன மாதிரியான பிரச்சனை, அந்த பிரச்சனை சம்பந்தமான எக்ஸ்பர்ட்டை நம்ம அணுகி நம்ம ஆலோசனை கேட்டுட்டோமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கடைசியாக நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நாம் இந்த முடிவு எடுப்பதற்கு சரியான மனநிலையில் இருக்கிறோமா. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நிறைய நேரம் நம்ம கோபத்தில் இருப்போம், ஆத்திரத்தில் இருப்போம், பதட்டத்தில் இருப்போம், சில சமயம் பொறாமையில் இருப்போம். இந்த உணர்ச்சியில் உந்துதலில் இருக்கிற போது நாம் எந்த முடிவு எடுத்தாலும் அது நிதானமான முடிவாக அமையாது. அதனால் முடிவெடுப்பதற்கு முன்பாக கடைசியாக நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, முடிவெடுப்பதற்கு சரியான நிதானமான மனநிலையில் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கான பதில் நம்மகிட்ட இருக்கணும். சரி நேயர்களே, இன்றைக்கு இதுவரை இந்த நிகழ்ச்சியில் முடிவெடுப்பதனுடைய திறமை, முடிவெடுக்கக்கூடிய திறமை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதே மாதிரி இதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறமையை எப்படி வளர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம்.